ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். தேவைக்கேற்ப நெய் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காவும் சேர்த்து கொஞ்சம் பொரிய விடணும். அதுக்கப்புறமா 2-3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ புதினா சாதம் செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை தட்டி ஆட் பண்ணலாம். அரைச்ச விழுதையும் இது கூட சேர்க்கலாம். நான் இஞ்சி பூண்டை தட்டி தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட போட்டு நம்ம அதையும் வதக்கணும். புளிப்புக்கு ஏற்றாப்புல நம்ம தக்காளி எத்தனை வேணாலும் எடுத்துக்கிடலாம். ஸோ எனக்கு மீடியமான புளிப்பு இருந்தால் போதும். ஸோ அதனால் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் புதினாவும் பச்சை மிளகாவையும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுது இது கூட சேர்த்துக்கிறோம். இதில் தண்ணி ஆட் பண்ணலை. ஆல்ரெடி புதினாவும் பச்சை மிளகாவும் அரைக்கும் போது தண்ணி சேர்த்துருப்போம். அந்த தண்ணியே இதுக்கு போதுமானது. இது கூட உப்பு சேர்த்து நல்லா தண்ணி வற்றி எண்ணெய் மேலே பிரிஞ்ச வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்றாப்புல தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா களைஞ்சி வச்ச அரிசியை இது கூட சேர்த்து நம்ம உப்பையும் போட்டு அதையும் நல்லா கிண்டணும். அதுக்கப்புறமா அது நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு இருக்கும்போது அதை ஒரு தம் போடணும். நீங்கள் எப்படி விதமாக வேணாலும் தம் போட்டுக்கலாம். நான் கீழே தோசைக்கல் வச்சு மேலே இந்த புதினா சாதத்தையும் வச்சு மூடி வச்சு தம் போடுறேன். போட்டதுக்கப்புறம் புதினா சாதம் ரெடி. சும்மா சாப்பிட்டு பார்த்தா பிரியாணி டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.